வணக்கம் நண்பர்களே, லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸல் ஷீட்டில் டேட்டா என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ இந்த செல்லில் நான் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகேங்களா, ஷிஃப்ட்டு ப்ளஸ் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா, நார்மலாக என்டர் அடிச்சிங்க அப்படின்னா எங்கே வரும்? கீழ் ரோவுக்கு தான் வரும், ஓகேங்களா? இதே இது உங்களோட இதுக்கு அப்ரோவுக்கு போகணும் அப்படின்னம்னா என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா, என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் என்டர் அடிச்சிங்கன்னா கர்சர் பாருங்கள் மேலே போயிடும். இப்போ இந்த செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் செல்லுக்கு எப்படி நான் வேல்யூஸை பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எப்போதுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேல்யூஸ் ஃபஸ்ட்டு செல்லில் தான் என்ட்ரு பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ என்ன பண்ணுறேன், டி அப்படிங்கிற வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நார்மலாக என்ட்ரிக்கையை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, செல்லு அடுத்த காலமுக்கு போயிடும். அதே சமயத்தில் கண்ட்ரோல் என்ட்ரு அமுக்குனீங்க அப்படின்னா பாருங்கள், அந்த வேல்யூ செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகிடும்னா ரீப்ளேஸ் ஆகிடும். அதே சமயத்தில் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, ஓகேங்களா, அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கங்க, எந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. ஈக்குவல் டு போட்டு ஒரு ஃபார்முலா எழுதுங்க. ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எழுதுகிறேன், 2 செல்லை கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு. இதை 2ஐயும் கன்கார்டினேட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த ஒரு காலமுக்கு மட்டும் வரும். அதே சமயத்தில் கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்முலா செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் காலம் எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் காலம் வைஸ் மட்டும் கிடையாதுங்க, ரோ வைஸ்லேயும் நம்ம இதை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ, இப்போ இந்த ஒரு செல்லு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ என்ன பண்ணுறோம், ஒரு இ அப்படிங்கிற வேல்யூ ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு இது காலமில் மட்டும்தான் வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு செலக்டர் ரேஞ்ச், ஓகேங்களா, இந்த என்டையர் காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்ல இ அப்படின்னு என்டர் அடிச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்டையராக அந்த வேல்யூ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். நாம் ஏதாவது அட்ரஸ் என்ட்ரு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அட்ரஸ் என்ட்ரு பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மல்டி லைன்ஸ் வரும். ஒரு ரோக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா மல்டி லைன்ஸ் வரும். அப்படி மல்டி லைன்ஸ் வரும்போது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் நேம் அடிக்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரீட் நேம் அடிக்கிறோம், ஓகேங்களா, சென்னை, ஓகேங்களா? ஸோ அடுத்த லைனில் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் என்ட்ரு அடிக்கணும்னா, நீங்கள் நார்மலாக என்ட்ரிக்கு அடிச்சிங்கன்னா என்ன ஆயிரும்னா அடுத்த செல்லுக்கு தான் மூவ் ஆகுமே தவிர அந்த இதுக்குள்ளே இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ட் ப்ளஸ் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா நியூ லைன்ஸ் அதே செல்லுக்குள்ளே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணுறேன், சென்னை அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஆல்ட் கீயையும் என்ட்ரையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே செல்லுக்குள்ளே அடுத்த லைன் வரும், தமிழ்நாடு. இப்போ என்ட்ரு அடிச்சிங்கன்னா செல்லை விட்டு வெளியில் வந்துடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரே இதுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த காலமில் நான் வேல்யூஸ் என்டர் அடிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் நான் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா, ஸோ ஷிஃப்ட்டையும் டேபையும் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ப்ரீவியஸ் காலமுக்கு போயிடும். ப்ரீவியஸோட செல்லுக்கு அந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிறதுக்கு ஷிஃப்ட் டேப் அடிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு கன்கார்டினேட் கமா இது, இந்த 2 செல்லை கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம். இதை நார்மலாக இப்போ என்ட்ரு அடிக்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோலையும் அப்பாஸ்ட்ரஃபியும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா அப்படியே அடுத்த செல்லுக்கு வந்துடும், ஓகேங்களா? இப்போ இந்த செல்லில் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற செல்லில் இருக்கிற ஃபார்முலா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே இங்கே அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் அடித்து உங்களோட வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டபுள் கோட்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலே இருக்கிற செல்லோட வேல்யூ அப்படியே இங்கே ரீப்ளேஸ் ஆயிடுச்சா? இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கீ யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு டேட் என்ட்ரு பண்ணும். என்ன டேட்னா கரண்ட் டேட் என்னவோ, என்னைக்கு அந்த இது டேட்டாவை என்ட்ரி பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணணும்னா நீங்கள் டேட்லாம் டைப் பண்ண தேவையில்லைங்க. சிம்பிளாக கண்ட்ரோல் கீயும் செமிகோலனையும் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் டேட் என்னவோ அந்த டேட்டை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அங்கே ப்ளேஸ் ஆயிரும். உங்களோட சிஸ்டமில் இருக்கிற கரண்ட் டேட் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிறதுக்கு இந்த கீ யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க, நான் கண்ட்ரோல் கீ ஷிஃப்ட் கீ செமிகோலன் ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் டைம் என்னவோ அந்த டைம் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நண்பர்களே, இந்த இடத்துல இப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஃபார்முலா நான் என்ட்ரு பண்ணுறேன், கன்கார்டினேட் ஆஃப் இந்த காலம் கமா இந்த காலம், இந்த வேல்யூ இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள்,
ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிற ஃபார்முலாவை ரெஃபரன்ஸாக வச்சு அதை கீழே ஃபில் டவுன் பண்ணிருச்சு. எதுனா கீ யூஸ் பண்ணோம், கண்ட்ரோல் ப்ளஸ் டி யூஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற செல்லில் இருக்கிற ஃபார்முலாவை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற காலமை ஃபில் பண்ணுச்சு. இது மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே ஃபில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஃபார்முலா இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, இ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா நான் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணுறேன்னா அந்த இ அப்படியே இங்கே கீழே பிளேஸ் ஆகும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே என்ன இருக்கோ எபோவ் த செல்லில் என்ன இருக்கோ அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே கீழே ஃபில் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் டி அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணால் யூஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்கார்டினேட் பண்ணுறேன் பாருங்கள். கன்கார்டினேட் ஆஃப் இந்த காலம் கமா இந்த காலம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை என்ட்ரு அடிச்சிடறோம் நார்மலாக. ஸோ என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்கார்டினேட் ஆகி ரிசல்ட் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல ரைட் சைடு காலமில் வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு காலமில் என்ன இருக்கோ அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரைட் சைடில் ஃபில் பண்ணி கொடுக்குறது தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஃபார்முலா இருந்துச்சு, அதனால் இதை கன்கார்டினேட் இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா இங்கேயே அந்த ஃபார்முலா வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு வேல்யூ பிளேஸ் பண்ணியிருக்கு. அதே இந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இப்போ டி அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ இந்த காலமில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்து என்ன பண்ணிடுது ரைட் சைடில் ஃபில் பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இந்த பதிவில் நீங்கள் ஏதாவது புதுசாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த கமெண்ட் என்னங்கிறத போடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் அதில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் உங்கள்கிட்ட கொண்டாந்து ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.